E10 அப்படின்னு கொண்டு வந்தாங்க, அப்புறம் E15 கொண்டு வந்தாங்க, E10, E20, E85, அப்புறம் E100. E10 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரும்பு, மக்காச்சோளம், உடைஞ்ச அரிசி, மொலாசஸ்ல இருந்து எடுக்கப்படுற எத்தனால். தமிழ்ல வந்து இப்ப நீங்க வந்து பெட்ரோல் 1 லிட்டர் போடுறீங்க, உங்க வாகனம் வந்து 10 கிலோமீட்டர் வந்து கார் கொடுக்குது மைலேஜ் அப்படின்னு சொன்னா, நீங்க E100 போடும்போது ஒன்லி 6.5ல இருந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்ப ஏன் இது பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டர் அவரோட 2 மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து இந்த மானஸ் ஆக்ரோ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சியன் ஆக்ரோ, 2 கம்பெனி வச்சு நடத்துறாங்க. இவங்களோட வேலையை பாத்தீங்கன்னா இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்றதுதான் வேலை. அப்ப எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ற இந்த 2 கம்பெனி வந்து லாபம் அடையணுன்றதுக்காக தான் பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், ஹெச்பி கேஸ் ஆகட்டும், இந்தியன் கேஸ் ஆகட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லா நஷ்டங்களும் பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்கணும், லாபங்கள் எல்லாம் வந்து தனியார் நிறுவனம் எடுத்துக்கணும். இங்க ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி ப்ரோமோட் பண்ணிட்டு ஹைட்ரோஜனை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு திடீர்னு ஏன் வந்து எத்தனால் 100 வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸ் அதானி மாதிரி மற்ற சில கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க, மொனோபோலியா வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பைப் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துறாங்க. அப்ப என்ன எதுக்காக அப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேஸ் கம்பெனி பைப் நேச்சுரல் கேஸ் வழியா அபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இது வித்தாங்கன்னா, மாநகரங்கள்ல அந்த இடத்துல வந்து ஜனத்தொகை அதிகமா இருக்கும், அடர்த்தியான மக்கள் வாழ்ற இடமா இருக்கும். அங்க வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான விலையை நிர்ணயம் பண்ணி மீட்டர் போட்டு வந்து கலெக்ஷன் பண்ணிப்பாங்க, நல்ல லாபம் அடைவாங்க. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லுவாங்க, டைரக்டா தனியாருக்கே கொடுத்துருவாங்க. அப்போ அர்பன் பாக்கெட்ஸ்ல மாநகரங்கள்ல வந்து பிரைவேட் கம்பெனிஸ் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. நேயர்களே, இப்படிக்கவர்கள் யூடியூப் சேனலை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. காங்கிரஸை சேர்ந்த திரு வெங்கடேஷ் அவர்கள். வாங்க வெங்கடேஷ் சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல நம்ம நிதின் கட்கரி மாண்புமிகு அமைச்சர், யூனியன் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா E100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிபொருளை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. E100ன்றது என்ன, இதுக்கு முன்னாடி எத்தனால் அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து E10 அப்படின்னு கொண்டு வந்தாங்க, அப்புறம் E15 கொண்டு வந்தாங்க, E10, E20, E85, அப்புறம் E100. 2 இயர்ஸ் பீரியடுக்குள்ளே வந்து இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு. இப்போ அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். வெளிநாடுகள்ல வந்து நிறைய வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து இறக்குமதிகள் அதிகமா பண்றதுனால நம்ம டாலர்ஸ்ல வந்து இந்த பொருள் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால நமக்கு வந்து டாலர்ஸ், இந்தியன் ருப்பி வந்து அதிகமா செலவு பண்ண வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனால வந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. E10ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரும்பு, மக்காச்சோளம், உடைஞ்ச அரிசி, மொலாசஸ்ல இருந்து எடுக்கப்படுற எத்தனால். தமிழ்ல வந்து மதுன்னு கூட சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் கூட வந்து பெட்ரோல், பர்டிகுலர்லி பெட்ரோல் கூட வந்து கலந்து யூஸ் பண்ணும். அப்ப E10, E20 வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடைமுறையில் இருக்கிற வாகனங்கள், அதாவது வந்து இருசக்கர வாகனமோ இல்ல வந்து கார்களோ வந்து நீங்க வந்து போட்டு பயன்படுத்தி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ E85 and E100 என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, E85ல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 85% எத்தனாலும், மீதி இருக்கிற 20-25% வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயில இருந்து சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் வந்து கலப்படம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி E100ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 93ல இருந்து 96% வரைக்கும் எத்தனால் இருக்கும். குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 23% வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலை கலப்பாங்க. இப்ப E100 வந்து யூஸ் பண்றதால என்ன லாபம் என்ன நஷ்டம்ன்றது நான் சொல்றேன். E100ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனால் வந்து உங்களுக்கு 80%க்கு மேல எத்தனால் இருக்கிறதுனால நம்மளோட மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 30% குறையும். இப்ப நீங்க வந்து பெட்ரோல் 1 லிட்டர் போடுறீங்க, உங்க வாகனம் வந்து 10 கிலோமீட்டர் வந்து கார் கொடுக்குது மைலேஜ் அப்படின்னு சொன்னா, நீங்க E100 போடும்போது ஒன்லி 6.5ல இருந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்ப ஏன் இது பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பர்டிகுலர்லி நிதின் கட்கரி இருக்காரு இல்லையா, மினிஸ்டர், டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டர், அவரோட 2 மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 கம்பெனி வச்சு நடத்துறாங்க. என்ன கம்பெனி கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து இந்த மானஸ் ஆக்ரோ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சியன் ஆக்ரோன்னு சொல்லிட்டு 2 மகன்கள் வச்சு நடத்துறாங்க. இவங்களோட வேலையை பாத்தீங்கன்னா இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்றதுதான் வேலை. அப்ப எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ற இந்த 2 கம்பெனி வந்து லாபம் அடையணுன்றதுக்காக தான் E100ன்ற கான்செப்டை கொண்டு வராங்க. அப்ப இந்த 2 பாஜகவை சேர்ந்த 2 கம்பெனிஸ் வந்து லாபம் அடையணும். ரெண்டாவது, இது வந்து மக்களுக்கு எந்த மாதிரி லாபமோ நஷ்டமோ உருவாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் இந்த அட்வான்டேஜ். இந்த எத்தனால் 100 யூஸ் பண்ணும்போது நம்ம பொல்யூஷன், அதாவது மாசு இருக்கு இல்லையா, அது வந்து பொல்யூஷன் வந்து குறையும் இதுல சுற்றுச்சூழல்ல. ஆனா இங்க இவ்வளவு வருடங்களா வந்து இந்த எத்தனால் கான்செப்ட் வந்து எந்த நாடுகளும் வந்து கொண்டு வராத காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விவசாயத்துல இருந்து உற்பத்தி ஆகிற உணவுகள் நமக்கு வந்து பற்றாக்குறை ஏற்கனவே இருக்கு. அப்ப வந்து விவசாய உற்பத்தி வந்து நீங்க வந்து எத்தனாலுக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதாவது வந்து இன்னைக்கு வந்து அரிசியா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், இல்ல மத்த பயிர்கள் வந்து பயிரிடுற விவசாயிகள் எல்லாருமே வந்து கரும்பு வந்து பயிரிட ஆரம்பிச்சுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து டிமாண்ட் இருக்கும், அது மூலமா வந்து எரிபொருள் தயாரிச்சு அவங்க வந்து விற்பனை பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே கரும்புக்கு மூவ் ஆயிட்டாங்கன்னா மக்களுக்கு உணவு எங்க இருந்து கிடைக்கும்? ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம சமையல்
சமையல் எண்ணெய் பாத்தீங்கன்னா 70 விழுக்காடு சமையல் எண்ணெய் வந்து நம்ம வெளியில இருந்து மலேசியா மாதிரி பிலிப்பைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி நாடுகள் வந்து நம்ம இறக்குமதி பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து எல்லா உணவுப் பொருட்களையும் கொண்டு போயிட்டு மொலாசஸும் நம்ம இந்த எத்தனால் தயாரிக்கிறதுக்கு உருவாக்கிட்டீங்கன்னா இங்க வந்து மாட்டு தீவனங்கள், கால்நடைகளுக்கு வந்து தீவனங்கள், மனிதர்களுக்கு தேவைப்படுற உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பற்றாக்குறை நிறைய ஏற்படும். அப்போ உணவு இருக்கிறதுனால நம்ம வந்து அதை உணவு உட்கொண்டு நம்ம வந்து வாழ்வாதாரத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டு நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். மாடு, கோழி பண்ணை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தீவனங்கள் கொடுத்து நம்ம அதுல இருந்து சிக்கனு, மட்டனு, முட்டை, அதுக்கப்புறம் வந்து பால், தயிர், பன்னீர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மலிவான விலைன்னு சொல்ல முடியாது, சரியான விலையில கிடைக்குது. நமக்கு வந்து பற்றாக்குறை இல்லாம வந்து விநியோகம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எத்தனால் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இங்க வந்து உணவு பற்றாக்குறை ரொம்ப அதிகமா ஆயிரும். அப்போ எங்க ஒரு பக்கம் வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி இறக்குமதி பண்றதை நம்ம வந்து குறைக்கணும், அங்க வந்து பணத்தை செலவு பண்றதை நம்ம குறைக்கணும்னு சொன்னா, இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து மக்காச்சோளமா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், மற்ற உணவு தானியங்கள், மற்ற சமையல் எண்ணெய்கள்லாம் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ உலகத்துல வந்து எந்தெந்த நாடுகள் இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரே ஒரு நாடு தான் வந்து E100 பயன்படுத்துறாங்க. அப்ப E100 அந்த நாடு பயன்படுத்துறாங்கன்னா அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்ற கேள்வி நிறைய பேர் இருக்கு. இந்த பிரேசில் பாத்தீங்கன்னா 1975 இருந்தே அவங்க வந்து இந்த எத்தனால் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையில வந்து இந்த 51 ஆண்டுகள் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் வர்க்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து 2.5 மடங்கு அதிக நிலப்பரப்பு இருக்கு, அங்க வந்து நம்மளோட வந்து 4 மடங்கு குறைவான ஜனத்தொகை இருக்கு. 140 இருந்து 150 கோடி மக்கள் தொகை ஜனத்தொகை இருக்கிற இந்த இந்தியாவும் அந்த பிரேசில்ல வந்து பாத்தீங்கன்னா 33 கோடி மக்களே இருக்கிற அந்த பிரேசிலுக்கும் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. 33 கோடி எங்க இருக்கு, 150 கோடி எங்க இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 4 இருந்து 5 மடங்கு வந்து நம்ம பாப்புலேஷன் அதிகம். நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து 2.5 மடங்கு வந்து அவங்களுக்கு அதிகம். அப்ப அந்த நாட்டுல வந்து ஒரு முழு E100 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 51 வருஷம் தேவைப்படுறதுன்னா நம்ம இங்க வந்து இவ்வளவு சீக்கிரமா ஒரு 2-4 வருஷத்துக்கு 2021 இருந்து 4 வருஷத்துக்குள்ள இந்த இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 கம்பெனி பயன்படுத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாம இதை தாண்டி வந்து ஒரு சில சதிகள் இருக்கு. என்ன சதிகள் கேட்டீங்கன்னா சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா வாருக்கு அப்புறம் வந்து எல்பிஜிகளோட தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓஎன்ஜிசி இருக்கு இல்லையா, அதாவது வந்து இந்தியன் ஆயிலா இருக்கட்டும், இல்ல வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் ஹெச்பியா இருக்கட்டும், இல்ல பாரத் பெட்ரோலியமா இருக்கட்டும், சிபிசிஎல் ஆகட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அர்பன் பாக்கெட், அதாவது வந்து மாநகரங்கள்ல பிரைவேட் கம்பெனிஸ் அதானி மாதிரி மற்ற சில கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, மொனோபோலியா வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பைப் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப என்ன எதுக்காக அப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேஸ் கம்பெனி பைப் நேச்சுரல் கேஸ் வழியா அபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இது வித்தாங்கன்னா மாநகரங்கள்ல அந்த இடத்துல வந்து ஜனத்தொகை அதிகமா இருக்கும், அடர்த்தியான மக்கள் வாழ்ற இடமா இருக்கும், அங்க வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான விலையை நிர்ணயம் பண்ணி மீட்டர் போட்டு வந்து கலெக்ஷன் பண்ணிப்பாங்க, நல்ல லாபம் அடைவாங்க. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லுவாங்க, இல்ல டைரக்டா தனியாருக்கே கொடுத்துருவாங்க. அப்போ அர்பன் பாக்கெட்ஸ்ல மாநகரங்கள்ல வந்து பிரைவேட் கம்பெனிஸ் நல்ல ஒழுத்த பணம் சம்பாதிப்பாங்க. இதே ரூரல் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், ஹெச்பி கேஸ் ஆகட்டும், இந்தியன் கேஸ் ஆகட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லா நஷ்டங்களும் பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்கணும், லாபங்கள் எல்லாம் வந்து தனியார் நிறுவனம் எடுத்துக்கணும். இப்ப இங்கே அதே தான் பண்றாங்க. இங்க ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி ப்ரோமோட் பண்ணிட்டு ஹைட்ரோஜனை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு திடீர்னு ஏன் வந்து எத்தனால் 100 வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணணும்னு சொன்னா நீங்க இங்க கூட நிறுத்திட்டு அங்க சைனால வந்து பேட்டரிஸை இறக்குமதி பண்ணணும். அப்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த எலக்ட்ரிக் பேட்டரி நீங்க வந்து வெளியில இருந்து சைனால கொண்டு வரலாம். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி சுரண்ட முடியும்? அந்த எலக்ட்ரிக் பேட்டரி வச்சு பண்ண முடியாது. ஹைட்ரோஜன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜனை வந்து இது கண்டெய்னர்ஸ்ல போட்டு அடைக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். இப்ப இருக்கிற பெட்ரோல் டீசல் வந்து நம்ம நிரப்புறோம் இல்லையா, அந்த பெட்ரோல் பங்குகள் வந்து நிரப்புறோம் இல்லையா, அந்த டேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜனை நிரப்ப முடியாது. அப்ப நீங்க அதுக்காக வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். இப்போ எத்தனால் 100 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி கொண்டு வருவாங்க. எப்படி டாஸ்மாக் கடையில இருந்து உங்களுக்கு மது வந்து விற்பனை ஆகுது, சில்லறை வியாபாரம் டாஸ்மாக்ல இருந்து நடக்கும். ஆனா டாஸ்மாக்கு யார் சப்ளை பண்ணுவாங்க? இந்த அமைச்சர்கள் வந்து அவங்க வச்சிருக்கிற மதுபான ஆலைகள்ல இருந்து தான் வந்து சப்ளை ஆகும். அப்ப மதுபான ஆலைகள்ல இருந்து டாஸ்மாக் வரும்போது அங்க கணிசமான லாபம் வந்து இந்த அமைச்சர்கள் அந்த அமைச்சர்களோட நிறுவனங்கள் வந்து சம்பாதிச்சிருவாங்க. ஆனா மதுபான டாஸ்மாக் கம்பெனி சம்பாதிக்குதான்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அங்க இருக்கிற லாபம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ அங்க டாஸ்மாக்ல வந்து கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணதோ இல்லையோ அதுக்கு வந்து அதை சப்ளை பண்ற அமைச்சர்கள் நல்லா சம்பாதிப்பாங்க. அப்ப இங்க ஐடியாவும் அதே ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கிற பெட்ரோல் பங்க்ஸ் அங்க வந்து அங்க இருக்கிற பெட்ரோல் கிடங்குகள் இருக்கு இல்லையா, அங்க இவங்க வந்து மெத்தனால் தயாரிச்சு நிதின் கட்கரியோட ஆலைகள்ல இருந்து தயாரிச்சு கொண்டு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க வித்துட்டாங்கன்னா அவங்க கொள்ள லாபம் பாத்துருவாங்க. இங்க இருக்கிற பெட்ரோல் பங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்லறை வணிகம் வந்து பண்ணும்போது ₹1-2 லாபம் வச்சு விற்கும் போது நிறுவனத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்கே வந்து பணம் நிறைய செலவு பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு கல்ல 2 மாங்கா அடிக்குது. ஒண்ணு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை வந்து முழுமையா வந்து காலி பண்ணிட முடியும். ஏன்னா பிஜேபியோட
கவர்மெண்டோட ஒரே நோக்கம் என்னன்னா எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வந்து காலி பண்ணணும். அது முயற்சி பண்றாங்க. அது ஒரு பக்கம் காலி பண்ணிடுவாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை பயன்படுத்தி நிதின் கட்கரி ஃபேமிலி வந்து நிறைய லாபத்தையும் ஈட்டிடுவாங்க. இப்ப இங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிதின் கட்கரி என்றவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் தான். அவருக்கும் பெட்ரோலியமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹார்தீப் பூரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கால வந்து நம்ம மோடிஜி போகும்போது அவர் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்க பண்ணணும், இங்க ஜெய்சங்கர் ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சைனா போகும்போது அங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த வேலையை மட்டும் அவங்க பாத்துப்பாங்க. இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி பாத்துப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தான். இப்போ இதுல இன்னொரு விஷயம் கூட வந்து இவங்க வந்து பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா E20க்கு மேல இருக்கிற எந்த ஃபியூலும் அது வந்து யூஸ் பண்ண முடியாது. E85 யூஸ் பண்ண முடியாது, E100 யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் டீசலுக்காக வந்து தயாரிக்கப்பட்ட இன்ஜின்கள் உதிரி பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது பெட்ரோல் மட்டும் தான் வந்து அது வந்து போட்டு ஓட்ட முடியும். இப்போ நீங்க E85 E100 போட்டீங்கன்னா அதுல வந்து வேப்பர்ஸ் மாய்ஸ்சர் இருக்கிறதுனால இன்ஜின் வந்து உடனே வந்து துருப்பிடிச்சிடும். அந்த ரப்பர் கேஸ்கெட்ஸ் மற்றது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். அப்போ இந்த இருக்கிற வாகனங்கள்ல இது E100 பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. அப்ப என்ன மாற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 40,000 இருந்து 60,000 செலவு பண்ணி சில இன்ஜினுக்கான ஒரு இன்ஜின்ல இருக்கிற சில பொருட்கள் வந்து மாத்தணும், உதிரி பாகங்கள். அப்ப மாத்தணும்னு கேட்டா இது யாரு விற்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிதின் கட்கரி இவங்கள சம்பந்தப்பட்ட சில ஏஜென்ட்ஸ் தான் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி இங்க விற்கிறாங்க. அப்ப நீங்க வந்து இருக்கிற பொருட்கள் இருக்கிற வாகனங்களை நீங்க பயன்படுத்த முடியாது. அதுக்கு நீங்க ஸ்பெஷலா கிட்ஸ் வாங்கணும். ரெண்டாவது ஃபிளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் சொல்லிட்டு வந்து லான்ச் பண்றாங்க. ஹீரோ கம்பெனில ஒரு பைக் லான்ச் பண்றாங்க. மாருதி, டொயோட்டா, ஹுண்டாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில்ல வந்து இவங்கள்ட்ட இருக்கிற புரோட்டோடைப்பை அந்த மாடல் வந்து இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது முயற்சி பண்றாங்க. அப்ப ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பிசினஸ் கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே மக்கள் வந்து பெட்ரோலும் டீசலும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க வெஹிக்கிள்ஸ். இந்த வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்திட்டு இருக்க தருவாயில ஒரு வருஷம் நான் வாங்கி 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும். இப்ப நான் E100 போட்டு அது பயன்படுத்த முடியாது. அப்ப வந்து உடனே நான் ஃபிளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் போகணும். ஃபிளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிளோட ரேட் பாத்தீங்கன்னா இருக்கிற வாகனத்தோட இன்னும் ரேட் அதிகம். நான் ஏற்கனவே 10 இருந்து 12 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாகனத்தை வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பேன். இப்ப திடீர்னு ஒரு 15-14 லட்சம் கொடுத்து இன்னொரு வாகனத்தை வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனால் 100 யூஸ் பண்ணணும்னு சொன்னா அப்போ ஃபிளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் நான் வாங்கணும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் எப்படி வந்து ஒரு டைனாமிக்ஸ் மாத்துது பாருங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க குள்ள லாபம் எடுக்கலாம். ஸ்பேர் விற்கிறவங்க ஸ்பேரை வந்து இதுக்கு E100 ஸ்பெசிபிக் ஸ்பேர்ஸ் வந்து வித்து பணமாக்கலாம். பொதுத்துறை நிறுவனங்களை வந்து எப்படிலாம் சுரண்ட முடியும். ஒரு தனிப்பட்ட நபர், அதாவது நிதின் கட்கரி என்ற பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர், அவங்க குடும்பம் வந்து சுபிக்ஷமா வாழ்றதுக்கு எப்படி இந்த மக்களை வந்து பயன்படுத்துறாங்க, இந்த அரசியல் பதவிகளையும் இந்த ஆட்சியில இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் உருவாதுன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? நம்முடைய வெங்கட் சாருடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இருக்குதா? மத்திய அரசோ இது சம்பந்தப்பட்டவர்களோ செவி கொடுப்பார்களா? இதுதான் பெரிய கேள்விக்குறி. நிகழ்ச்சி கலந்ததுக்கு நன்றி வெங்கடேஷ். நன்றி மேடம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம